நம்ம தமிழ்நாட்டுல எத்தனையோ பிரம்மாண்டமான கோயில்கள் இருக்கு. ஆனா கடலுக்கு நடுவுல ஒரு தீவுல உலகத்தையே வியக்க வைக்கிற ஒரு கட்டடக்கலை அதிசயம் இருக்குன்னா அது நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் தான். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல நம்ம பாக்குற அந்த நீளமான காரிடார்ஸ்க்கு பின்னாடி நூற்றுக்கணக்கான ஆண்டுகளோட உழைப்பும் அறிவியலும் இருக்கு. முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ராமேஸ்வரம் ஒரு மணல் தீவு. இதுவே பல பேருக்கு தெரியாது. அங்க கிரானைட்டே கிடைக்காது. பட் இன்னைக்கு அந்த கோயில்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான பிரம்மாண்டமான தூண்கள் எல்லாமே கிரானைட்ல ஆனது. இது எப்படி சாத்தியம் ஆச்சு? பாண்டியர்கள் காலத்துல ஆரம்பிச்ச அந்த கோயில் எக்ஸ்பான்ஷன் 18th செஞ்சுரியில ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கள் காலத்துல பிரம்மாண்டமான இந்த 3rd காரிடார் கட்டுற வரைக்கும் தொடர்ந்துச்சு. இதுக்காக பயன்படுத்தப்பட்ட கல் எல்லாமே திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அப்புறம் திருக்குறுங்குடி பகுதிகளில இருந்து அங்க இருக்கிற குவாரிகள்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, மிஷின்கள் பெருசா இல்லாத அந்த காலத்துல அவ்வளோ தூரத்துல இருந்து டன்னு கணக்கான கல்களை படகுகள் மூலமா கடல் கடந்து எப்படி கொண்டு வந்திருப்பாங்க? இதுவே ஒரு மிகப்பெரிய லாஜிஸ்டிக் சாதனை. இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி வரும். மணல் பரப்பா இருக்கிற ஒரு தீவுல இவ்வளோ வெயிட்டான கற்களை வச்சு கட்டினா அது எப்படி மண்ணுல இறங்காதா? அங்கதான் நம்ம முன்னோர்களோட சிவில் இன்ஜினியரிங் கெத்து இருக்கு. இந்த கோயிலுக்கு இன்டர்லாக்கிங் அல்லது பசில் லாக்கிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது கற்களை ஒன்னோடு ஒன்னு பூட்டுற மாதிரி செதுக்கி இருப்பாங்க. இதுக்கு சிமெண்ட் எதுவுமே தேவையில்லை. இந்த இன்டர்லாக்கிங் முறை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிரம்மாண்டமான தூண்களோட வெயிட்டை யூனிஃபார்மா மணல் பரப்புல பிரிச்சு விடுது, அதாவது ஸ்ப்ரெட் பண்ணி விடுது. இதனால நூற்றுக்கணக்கான வருஷங்களானாலும் கடல், காத்து, உப்பு, எர்த்குவேக்ஸ்னு எது வந்தாலுமே இந்த கோயில் அசையாம அப்படியே நிக்குது. முத்துராமலிங்க சேதுபதி காலத்துல கட்டி முடிச்ச இந்த 3rd காரிடார் லெங்த் சுமார் 197 மீட்டர் ஈஸ்ட் டு வெஸ்ட், 133 மீட்டர் நார்த் டு சவுத் இருக்கு. இதுல மொத்தம் 1212 தூண்கள் இருக்கு. ஒவ்வொரு தூண்லயும் இருக்கிற சிற்பங்கள் ரொம்ப நுணுக்கமா இருக்கும். இத உலகத்திலேயே மிக நீளமான காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரீல்ஸ்ல வைரல் ஆகுதுல மிதக்கும் கற்கள், ஃப்ளோட்டிங் ஸ்டோன்ஸ், அந்த மேட்டருக்கு வருவோம். இது ஏதோ மேஜிக்லாம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு ஜியோலாஜிக்கல் சயின்டிபிக் ரீசன் இருக்கு. இந்த கற்கள் பெரும்பாலும் பியூமிஸ் அப்படின்னு சொல்லப்படுற எரிமலை பாறைகள். இதுல சின்ன சின்ன போர்ஸ் இருக்கிறதுனால அதுக்குள்ள காத்து இருக்கும். இதனால இதோட அடர்த்தி, அதாவது டென்சிட்டி தண்ணியை விட குறைவா இருக்கு. அதனாலதான் இது தண்ணியில மிதக்குது. இன்னைக்கு நாம ட்ரோன் ஷாட்ஸ்ல பாக்குற இந்த பிரம்மாண்டமான கோயில் வெறும் கல்லால் ஆனது இல்ல. அது பல தலைமுறையா மன்னர்களோட பக்தியும் உழைப்பும் கலந்திருக்கிற ஒரு அதிசயம். அடுத்த தடவை நீங்க ராமேஸ்வரம் போகும்போது அந்த தூண்களுக்கு நடுவுல நடந்து போகும்போது கடல் கடந்து வந்த அந்த கற்களையும் அது அற்புதமா செதுக்கின நம்ம முன்னோர்களோட திறமையும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.